செவ்வா. இந்த ஜாதகார பையனுக்கு முழு செவ்வாய் தோசை இருக்கு. கோபால் தம்பி தங்கச்சிய இந்த பையனுக்கு கொடுத்தா போதும். மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி சொலையா 1 லட்சம் ரூபாய் பணமும் 1 பவுன் நகையும் புது துணிமணியும் வாங்கிக்கலாம். ஆத்தா மகமாயி நீதான் கண்மொழிக்கணும். என்ன அதிசயமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கோபால் தம்பி நேரங்காலம் கூடி வந்தா இந்த குருசாமி வீடு தேடி வருவான். இந்த ஜாதகம் அருமையான ஜாதகம். உன் தங்கச்சி சாந்திக்கு பொருத்தமான ஜாதகம். மாப்பிளைக்கு செவ்வாய் தோசம், முழு செவ்வாய் தோசை இருக்கு தம்பி. மாப்பிள்ள கூட நம்ம பக்கத்து கிராமத்தில் இருக்கிற பண்ணையார் மகன் தான். யாரு அந்த பண்ணையார் மகனா? கோயில் நகை கூட திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா அவனா? ஆனா இப்ப திருந்திட்டான் தம்பி. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேண்டாம். இந்த மாதிரி கலைச்சட ஜாதகத்தை எல்லாம் கொண்டுட்டு வீட்டு பக்கம் வராதீங்க. நல்ல ஜாதகமா இருந்தா கொண்டுட்டு வாங்க. சொல்லிட்டீங்களா தம்பி? இனிமே பாருங்க, உன் தங்கச்சிக்கு சூப்பரான ஜாதகத்தோட வரேன். நான் வர்றேன். ஜோசியரே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? எனக்கு மாப்பிள்ளை பாக்குறத விட்டுட்டு என் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். என்ன கோபால் தம்பி தங்கச்சி சொல்றது? ஜோசியரே, என் தங்கச்சி சின்ன பொண்ணு ஏதோ தமாசு பண்ணுது, நீங்க போங்க. தமாசா? நான் வர்றேன். ஏமா ஜோசியர்கிட்ட கூட விளையாடுறதா? ஐயோ அண்ணே, நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன். நீ வேணா பாரு, உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் நடக்கும். உனக்கு தான் ஃபர்ஸ்ட். இல்ல உனக்கு தானே? இல்ல உனக்கு தான். ஆஹா, உனக்கு தான். ஏனாலும் பாரு, இல்ல உனக்கு தான், உனக்கு தான், உனக்கு தான், உனக்கு தான். அடடா சாந்தி, என்னமா வீடியோ ஒரு அமர்கலமா இருக்கு? ஐயோ, அது ஒண்ணு இல்ல மாமா. அண்ணன் என்னன்னா மழை வருமான்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், மழை வராது, மாமா தான் வருவாருன்னு சொன்னேன். கரெக்டா வந்துட்டீங்க. என்ன மாமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சித்ராவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? சித்ரா தாமா வந்திருக்கா. பின்னாடி வந்துட்டு இருக்கா பாரு வெளியில. சரி சரி. ஐயோ, சித்ரா வந்திருக்கா? ஏமாப்ல சித்ரா பார்த்தா பயமா? எனக்கு என்ன பயம்? அதானே, என் அண்ணனுக்கு என்ன பயம்? சித்ராதான் என் அண்ணனை பார்த்து பயந்து நடங்கணும் இல்லையானே? சரி சரி, நான் போய் சித்ரா கூட்டிட்டு வரேன், நீ இருன. மாப்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்தேன். மாமா என்னன்னு சொல்லுங்க மாமா. சித்ராவுக்கு உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா, எனக்கு சித்ராவுக்கு கல்யாணமா? ஏன் மாமா, சாந்திக்கு கல்யாணம் பண்ணாம நான் எப்படி மாமா? மாப்ள, சித்ராவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கட்டும். நான் இருக்கல. சாந்திக்கு நல்ல இடமா பார்த்து சீரும் சிறப்புமா ஜாம் நடத்திடலாம் மாப்ள. சித்ரா, எங்க அண்ணனை பார்த்து நீ பயந்து நடுங்குவல்ல, சொல்லு. சொல்றேன். பயமா? எனக்கா? யார பார்த்து யாரு பயப்படுறாங்கன்னு போய் பார்க்கலாமா? நகரு பார்க்கலாம். நான் வந்து நிக்கிறது உங்களுக்கு தெரியல? இப்படி மாசம் நிக்காம போய் காஃபி போட்டு எடுத்துருவாங்க. போங்க. இப்ப போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணே, என்னடா இப்பவே இப்படி பயப்படுற நீ? என்னடி சிரிக்கிற? உடனே சொல்லுவியே. உங்க அண்ணன் மட்டும் இல்ல, நீ சேர்ந்துதான் பயப்படணும்னு சொல்லுவதானே? ஆமாடி, போய் வேலை பாரு. நான் எதுக்கு நீ உன்னை பத்தி பயப்படணும்? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? ஆமா. இரு, உனக்கு 90 வயசு கலவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ, 90 வயசா? பாத்து அண்ணே பாருனே. ஆமா சாந்தி, அண்ணி பார்த்து கொஞ்சம் பக்குவமா நடந்துக்குமா. என்னது அண்ணியா? என்ன? ஐயோ அண்ணியா? போய் சாப்பாடு ரெடி பண்ணு. போடினா. சரிங்க அண்ணி. போ. அண்ணியா? சித்ராமா? ஐயோ மாமா, அண்ணனே கட்சி மாறிடுச்சு. இனிமே நானும் அண்ணி கட்சி தான். வாங்க நீ சாப்பிடலாம். சரி போலாம்.